ஹலோ, வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு குலை சாதம் செய்ய போகிறேன். அதாவது குலை சோறு என்று சொல்லலாம், அவிஸ் என்று சொல்லலாம். அதுதான் இன்றைக்கு செய்ய போகிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ யோசித்தேன், இன்றைக்கு இருக்கிற மிரக்கறியை வச்சு ஒரு குலை சோறு போடுவோமென்று நினைச்சுள்ளேன். அப்போ அதில் நான் அந்த மிரக்கறியெல்லாம் வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன். பாருங்கோ, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பிளாக்கொட்டை இருந்தது, பிளாக்கொட்டை, இது கேரட், இது வாழைக்காய், உள்ளி வச்சிருக்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், பருப்பு ஊற வச்சிருக்கு. மற்றது கத்தரிக்காயும் தண்ணிக்க வெட்டி போட்டிருக்கிறேன். வெள்ளத்தையும் வச்சு நான் இன்றைக்கு குலை சோறு செய்ய போகிறேன். அதுக்கு அரிசி இந்த அரிசி செய்ய போகிறேன். இந்த மஞ்சள் அரிசி எல்லா கடையிலையும் இருக்குது. லங்ஹோர் மஞ்சள் அரிசி. இது இங்கே பாருங்க, கழுவி வச்சிருக்கிறேன், கழுவிட்டேன். இதுக்குள்ள சுடு தண்ணியை கொண்டு வந்து விட்டால் சரி. அப்போ இதை வச்சு இன்றைக்கு ஒரு குலசாதகம் செய்ய போகிறேன். பாப்பம் எப்படி செய்வோம்ன்றதை பாப்பம். இனி இந்த அரிசிக்குள்ள சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் ஹீட்டரில். அதை கொண்டு விட போகிறேன். விட்டுட்டு பாப்பம். விட்டுட்டு இந்த அரிசி ஒரு 8-10 நிமிஷம் அவியணும். அவிஞ்சாக்கு பிறகுதான் இந்த மிரக்கறிகள் எல்லாம் போடுவேன். ஏனென்றால் இந்த அரிசி கொஞ்சம் நேரம் செல்லும், மரமணத்தியாலம் செல்லும் அவியா. அப்போ முன்னுக்கு மிரக்கறியை சேர்த்து போட்டால் கரைஞ்சுவோம் தானே, கரைஞ்சுவோம். அதால் இடையில தான் போடுவேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அவிஞ்சு வேற இந்த மிரக்கறிகள் போடுவேன். அப்போ நான் காட்டுறேன் வேண்டாம். இந்த பாருங்க, அரிசி 10 நிமிஷம் ஆச்சு. இந்த இதில் வரைக்குள்ள மிரக்கறியெல்லாம் போடுவேன். இப்போ நான் போடுறேன் கத்தரிக்காய், கரட்டு, பிளாக்கொட்டை எல்லாமே இதுக்கு இருக்கிறத போடுறேன். வாழைக்காய், பூசணிக்காய், தக்காளி பழம் போடணும். நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தக்காளி பழம் பருப்போட சேர்த்து போட போகிறேன். இப்போ இது போட்டுட்டு பருப்பு கொஞ்சம் லேட்டாக போடுவேன். அப்போக்கு தான் தக்காளி பழம் போடுவேன். ஏனெண்டா பருப்பு டக்காண்டு கரைஞ்சுவோம். அப்போ இது கொஞ்சம் வாங்கிக்கொண்டு ஒரு 5-6 நிமிஷம் போக போடுவேன். இதுக்குள்ளே மஞ்சளையும் போடுவோம். மஞ்சள், உப்பு அளவாக போடுவோம். பிறகு பார்த்து போடலாம். என்னென்னா சுடு தண்ணி வச்சுருக்கணும். இது காணா வந்த அளவையா அப்புறம் சுடு தண்ணி விடலாம். இதுக்குள்ளே இப்போ பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் போட போகிறேன். வெட்டையில் வெட்டி போட போகிறேன். போட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, ரசம் வைக்கிறேன். இது வெங்காய சம்பளுக்கு வெட்டி கொண்டிருக்கிறேன். என்ன முடியலை. அப்போ நான் காட்டுறேன். இந்த மிரக்கறிக்கு உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி போட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, உருளைக்கிழங்கு, உள்ளி எல்லாம் போட்டுட்டேன். இதுக்குள்ள இப்போ தூளையும் போட போகிறேன். தூள் அவியணும் தானே. அப்போ எங்களுக்கு அளவான தூளை போடுவோம். கொஞ்சம் பார்த்து போடுவேன். இப்போ இதுக்குள்ள நான் என்ன போடாதது தக்காளி பழம், பருப்பு. அது ஒரு 5 நிமிஷத்தால் போடுவேன். 5 நிமிஷத்தால் போடைக்க காட்டுறேன். நான் பாருங்க, அவங்க வந்துட்டுது. இதுக்கு இப்போ பருப்பை போட போகிறேன். பருப்பும் தக்காளி பழம்.
பருப்பு தக்காளி பழம் போட்டு அவிஞ்சு வர கணக்காக இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி காணாது விட்டேன் நான். இதுக்கு சுடு தண்ணி காணா இருந்தது, அப்பா விட்டேன். பாருங்க அவிஞ்சோண்டு விரட்டும். இப்போ போட்டேன் பருப்பு தக்காளி பழம் அவிஞ்சோம். இப்போ சம்பளுக்கு வெட்டி வச்சுருக்கு, ரசம் வச்சுருக்குது. இனி வந்து அப்பளம் பொரிக்கணும், அப்புறம் காட்டுறேன். பாருங்க அவிஞ்சு வந்துட்டுது, நல்ல மாய் வந்துடுது. கணக்காக அவிஞ்சு வந்துட்டு இதுக்கு வந்து உள்ளி மிளகு சின்ன சீரகம் முடிச்சு வச்சுக்கிறேன். அதை போடுறேன், போட்டு கிண்டி விடுவேன். அடிப்படிக்கும் அடுப்பாக குறைச்சி கொள்ளணும். அதுக்கு பிறகு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க தாளித்து வச்சுருக்கிறேன். தாளித்து வச்சதையும் கொட்டுவோம். உள்ளி மிளகாய் சின்ன சீரகம் போட்டு எல்லாம் முடித்து வறுத்து வச்சுட்டு, அந்த வறுத்து வைக்கையெல்லாம் சும்மா அடிக்கணும். இடித்து போட்டேன் நான். இப்போ ஓகே, அடுப்பு பண்ணணும். தக்காளி சம்பல் செய்தாச்சு. அப்பளம் பொரித்து போட்டு இதில் கோப்பையில் போடைக்கு ஒருக்கா காட்டுறேன். புளித்தண்ணி மறந்து போனேன். புளித்தண்ணி நான் கொஞ்சம் விடுறேன். நான் கொஞ்சமாக விடலாம், விரும்பினா விடலாம், விரும்பாட்டி விட தேவையில்லை. கொஞ்சமாக நான் விடுறேன். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் திரும்ப அப்பளம் பொரித்து போட்டு கோப்பையில் போடைக்க காட்டுறேன். பாருங்க குழை சாதம் இந்த கோப்பையில் போட்டாச்சு. அப்பளம் சாம்பல் போட்டிருக்கிறேன். ரசம் வந்து நான் விடையில் ரசம் இந்த பாருங்க சட்டியில் இருக்குது. குழை சாதம், குழை சோறு, அவிசு என்று சொல்லலாம். இதுதான் எங்களோட மதிய சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி விடுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.